ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் ஈஸியாக வளர்க்கக்கூடிய முடக்கத்தான், முடக்கு அறுத்தான், அதாவது முடக்குத்தன்மை நமக்கு ஒரு பாடியில் இந்த எலும்புலலாம் ஒரு ஸ்டிஃப்னஸ் வரும். அது ஈஸியாக நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கும் போது இந்த மாதிரி மெடிசன்னால இந்த பிளான்ஸ் இந்த முடக்கத்தான் கீரையெல்லாம் குடிச்சோன்னா நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும். நிறைய பேர் தோசையில் இதை நல்லா அரைச்சி போட்டு சாப்பிடுவாங்க. பட் ரொம்பவே கசப்பாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் சூப்பு மாதிரி செஞ்சு சாப்பிட்டதில்ல. அவ்வளோ கசப்பு தன்மை இல்லை. அதுக்கு எப்படி நம்ம செய்யணும்னா, முடக்கத்தான் கீரையை நம்ம இப்படி நல்லா ஒரு கொத்து எடுத்து வாஷ் பண்ணி எடுத்துட்டு நல்லா கொஞ்சம் லைட்டாக வதக்கி எடுத்து வச்சுக்கணும். அதோட மிளகு ஒரு 5-6 மிளகு, 2 பூண்டு, சீரகம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ நம்ம எடுத்துட்டு இடிச்சிட்டு அதில் வேணும்னா சின்ன வெங்காயம் போட்டு வதக்கிட்டு இந்த இடிச்சு வச்ச மிளகு, சீரகம், பூண்டு ப்ளஸ் அந்த முடக்கத்தான் கீரையும் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் அந்த பச்சை வாடை போனதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணணும், தண்ணி 4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டோம்னா 2 டம்ளர் ஆகிடும். அதை எடுத்து ஃபில்டர் பண்ணி குடிச்சோம்னா கண்டிப்பாக ஒரு 2-3 வீக்ஸ்லேயே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுங்க. தொடர்ந்து நம்ம குடிச்சிட்டே வந்தோம்னா நம்ம ஹெல்த்தியாகவும் இருப்போம், பாடியில் எந்த பெயினோ எதுவுமே இருக்காது. இதை வீட்லேயே ஈஸியாக ட்ரை பண்ணலாம், வீட்லேயே வளர்க்கவும் செய்யலாம். ஸோ இதை ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ஹாவ் அ நைஸ் டே.